வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, டிராகன் படம் மூலியமா வந்துட்டு கோலிவுட்ல சென்சேஷனாக மாறின கையாடு லோகர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இரவு பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நைட் பார்ட்டிஸ்ல பங்கேற்றுக்கிறதுக்கு ஒரு பார்ட்டிக்கு, அதாவது ஒரு இரவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்றாங்க அப்படின்ற நியூஸ் தீயா ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கையாடு லோகரை மறுபடியும் ஒரு பேசுபொருளா மாத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு இந்த இடி விசஸ் தமிழ்நாடு அரசு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மதுவிலக்கு இருக்கு இல்லையா, மதுவிலக்கு துறையா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான இஷ்யூஸ் அப்படின்றது ஓடிக்கிட்டு இருக்கு. டாஸ்மார்க்ல வந்துட்டு 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் அப்படின்றது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரூஃப்ஸ் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி இடி ஒரு பக்கம் சொல்ல, சுப்ரீம் கோர்ட்டே தலையிட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்க பண்றதெல்லாம் வந்துட்டு அத்துமீறல், தனி மனித உரிமை மீறல், நீங்க என்ன விதமான மனப்பான்மையில இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இடி தலையில உச்ச நீதிமன்றமே கொட்டு அப்படின்றது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடி வழக்கு என்ன, அதை தாண்டி வந்துட்டு இந்த மதுபான கொள்ளை அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்றத தாண்டி இன்னைக்கு பேசு பொருளா மாறி இருக்கக்கூடியது கையாடு லோகருக்கு ஒரு இரவு பார்ட்டிக்கு, அதாவது ஒரு நைட்டுக்கு 35 லட்சம் ஆப்பு அப்படின்றதுதான் ரொம்ப பெரிய விவாத பொருளாவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் யூஸ்வலா இண்டஸ்ட்ரியில சர்வசாதாரணமா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. கையாடு லோகர் மட்டும் கிடையாது, பல ஹீரோயின்ஸுக்குமே இப்படி நைட் பார்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அட்டன் பண்றதுக்கு பல லட்சங்கள் அப்படின்றத சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல யார் தான் இந்த கையாடு லோகர், அதை தாண்டி வந்துட்டு இவங்க இந்த 35 லட்சம் ரூபாய் அப்படின்றத சார்ஜ் பண்ணது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்துட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ யார் தான் இந்த கையாடு லோகர் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எப்படி இவங்க இந்த இடி கேஸ்குள்ள வந்தாங்க, எதனால சிக்கினாங்க அப்படின்றதெல்லாம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கையாடு லோகர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2000ல அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்க இருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கையாடு லோகர் இருக்காங்க இல்லையா, அங்கேயே வந்துட்டு பிகாம் இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மாடலிங்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வருது. அதனால மாடலிங்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாடலிங் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஷோஸ் அப்படின்றதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்தின ஒரு காம்படிஷன்ல பார்த்தோம் அப்படின்னா டைட்டில் வின் பண்றாங்க. ஸோ அங்க இருந்து தான் வந்துட்டு அவங்களுக்கு சினிமாக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வர ஆரம்பிக்குது. 2021ல கன்னட இண்டஸ்ட்ரியில தான் ஃபர்ஸ்ட் டெபியூ ஆகுறாங்க அப்படின்னு சொல்லலாம். முகில்பேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தின் மூலியமா தான் வந்துட்டு தன்னுடைய என்ட்ரி அப்படின்றத கன்னட சினிமால கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா 2022 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம், அதுக்கப்புறமா அல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல இண்டஸ்ட்ரீஸ்ல நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நடுவுல மராத்திக்கு போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐ பிரேம் யூ அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு 5 லாங்குவேஜ்ல 5 படங்கள் அப்படின்றது வந்துட்டு அவங்க நடிச்சிருந்தாங்க. அப்படின்னாலும் ஒரு பிரேக் மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட பிரேக் மூமெண்ட் அவங்களுக்கு கொடுத்த படம் தான் டிராகன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச படங்கள் இருக்கு இல்லையா, லவ் டுடே மாதிரியான படங்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருந்துச்சு. அவர் டைரக்ட் பண்ண படங்களும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹிட் ஆனதுனால இந்த படத்தின் மேலேயும் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இருந்துருந்துச்சு. ஒரு பக்கம் அனுபமா பரமேஸ்வரன், இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கையாடு லோகர் அப்படின்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லாவே வந்துட்டு சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பல்லவி அப்படின்ற கேரக்டரை கையாடு லோகர் நடிச்சிருந்தாங்க. அந்த கேரக்டர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு. எப்படி சொல்றது, இங்க இருக்கக்கூடிய இலசுகள்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கையாடு லோகர் தான்டா என் க்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அடிமையாகக்கூடிய அளவுக்கு இன்ஸ்டாகிராம் இன்டர்நெட்ல ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறமா பல முக்கியமான படங்கள்ல கையாடு லோகர் கமிட் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது ஜிவி பிரகாஷ் இருக்கார் இல்லையா, ஜிவி பிரகாஷனுடைய இம்மோர்டல் அப்படின்னு சொல்லி ஒரு படம், இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆகாஷ் பாஸ்கரன் இருக்கார் இல்லையா, ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கக்கூடிய இதய முரளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம், அவருடைய ப்ரொடக்ஷன்ல வரக்கூடிய STR 49 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பல முக்கியமான ஹீரோஸோட வந்துட்டு கையாடு லோகர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க படத்துக்காக அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்ப இந்த கேஸ்க்குள்ள வருவோம். கையாடு லோகர் எங்க சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரதீஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிலதிபர் தமிழ்நாட்டில் இருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்துட்டு நிழல் முதலமைச்சர் அப்படின்னு வந்துட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, பாலிடிக்ஸ்ல வந்துட்டு அவருடைய தலையீடு அப்படின்றது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நைட் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வைக்கிறாரு. அந்த நைட் பார்ட்டியில தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கையாடு லோகர் இருக்காங்க இல்லையா, அவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசல் புரசலா பேசப்படுது. ஸோ இந்த மதுபான கொள்ளை அப்படின்றதுல இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திடுதுப்புன்னு
கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் படங்கள் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஆகாஷ் பாஸ்கரன் வீட்லயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரைட் அப்படின்றது நடக்குது. அவர் தொடர்ந்து சிவகார்த்திகேயன் வச்சு பராசக்தி, STR 49, இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனுஷனுடைய இட்லி கடை, அவருடைய ஓன் டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன்லயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதய முரளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்துல 500 கோடி ரூபாய் பட்ஜெட்ல படம் எடுக்கிறதுனால இடி அவர் வீட்டுல சோதனை பண்ணுது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பட் அதுக்கப்புறம் தான் ஷாக்கிங்கான நியூஸ் வெளிவந்துச்சு. இந்த மதுபான கொள்ளை ரிலேட்டடா தான் அவர் வீட்டுல வந்துட்டு செக் பண்ணியிருக்காங்க, ரைட் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நடத்தப்பட்ட ரைட்ல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கயாடு லோகருக்கு 35 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடான ஆவணங்கள் அப்படின்றத இடி கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா தான் இந்த நியூஸே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். கயாடு லோகம் வந்துட்டு ஒரு நைட் பார்ட்டி அட்டன் பண்றதுக்கு 35 லட்சம் ரூபாய் வாங்குறாங்களாமாப்பா அப்படின்ற நியூஸ் இடி சைட்ல இருந்து தான் ஸ்ப்ரெட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இடியை போட்டு சுப்ரீம் கோர்ட் கொட்டுன்னு சொல்லி கொட்டிக்கிட்டு இருக்கும் போது கயாடு லோகர் விவகாரம் அப்படின்றது ரொம்ப பெரிய புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கயாடு லோகர் சைட்ல இருந்து எந்த விதமான கிளாரிபிகேஷனுமே வரலையே. ஒருவேளை பொய்யா இருந்திருந்தா இல்ல இதெல்லாம் வந்துட்டு பொய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொத்தமா மறுத்து இருக்கணும். பட் இடி சைட்ல இருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எங்க கிட்ட அதுக்கான வீடியோ ப்ரூஃப்ஸ் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி கயாடு லோகர் வாயை திறக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதான பார்த்தேன் எப்படி அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல முக்கியமான படங்கள்ல அதுவும் ஒரே நேரத்துல ஹீரோயினா கமிட் ஆகுறாங்க. ஜிவி பிரகாஷ் ஒரு பக்கம், சிம்பு ஒரு பக்கம், அதை தாண்டி இதய முரளின்னு சொல்லிட்டு அதர்வா கூட ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கமிட் ஆகும் போதே தெரியுது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே ப்ரொடியூசர், அது நம்ம ஆகாஷ் பாஸ்கரன் தான். ஸோ இது சுத்தி வளைச்சு ஏதோ ஒரு லிங்க்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா கூட்டி கழிச்சு பாரு கணக்கு கரெக்டா வரும் அப்படின்ற மாதிரி இன்டர்நெட்ல கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர் எது எப்படியா இருந்தா என்னப்பா இதெல்லாம் வந்துட்டு 90s காலகட்டத்தில இருந்தே நடக்கக்கூடிய சமாச்சாரம் தானப்பா, இதெல்லாம் வந்துட்டு பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த காலத்திலேயே அந்த ஹீரோயின் கஜகஜா கிஜிகிஜா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு எப்படி சொல்றது நம்மள மாதிரி ஒரு 25-26 வயசுல இருக்கும் போது என்னென்ன கதைகள்லாம் பேசியிருப்பாங்களோ, என்னென்ன ஹீரோயின்ஸை பத்தி இந்த மாதிரி விஷயங்கள் வந்திருக்குமோ அதெல்லாம் சொல்லி இதெல்லாம் அப்பயே இருந்துச்சுப்பா இப்பெல்லாம் சர்வ சாதாரணம் அப்படின்னு சொல்லி இதை பெருசா பேசாம தட்டி விட்டு வேற வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்பா அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்பா அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.